வணக்கம் நண்பா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது டூ வீலர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருந்தது எப்பவுமே ஹீரோ கம்பெனியாக தான் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அது மாறி இருக்குது. இந்த தடவை ஹீரோ கம்பெனி அவங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா கம்பெனி கிட்ட தான். ஹீரோ கம்பெனி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாசமுமே கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜூலை 2024 எவ்வளோ சேலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலா டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டுமே 3,47,335 பைக்குகள் மட்டும்தான் சேலா இருக்கு ஸ்கூட்டர்ஸோட சேர்த்து. அதுவே எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தோம்னா 22,739 வண்டிகள் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3,70,374 வண்டிகள் வரைக்கும் தான் சேல் பண்ணியிருக்காங்க ஜூலை 2024. ஆனா இதுவே ஹோண்டாவை எடுத்து பார்த்துட்டோம்னா டொமஸ்டிக் மட்டும் 4,39,118 வண்டிகள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆனது 43,982 வண்டிகள் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா 4,83,100 வண்டிகள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க ஜூலை 2024 ஹோண்டா டூ வீலர்ஸ் மார்க்கெட்ல. இந்த சேல்ஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஹீரோ கம்பெனியை விட 1,00,000 வண்டிகள் வரைக்கும் ஹோண்டா அதிகமா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ கம்பெனி ஏன் ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோ கம்பெனியில அதிகமா சேல் ஆகிற பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் மட்டும்தான். ஸ்ப்ளெண்டர் பைக் தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. டாப் 10 லிஸ்ட்குள்ள எடுத்து பார்த்தோம்னா அடுத்து HF Deluxe தான் இருக்குது. அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே 10வது பிளேஸை தாண்டி 12, 14, 15 அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஓவரால் சேல்ஸ் வந்து கம்மியாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா கம்பெனி இந்த தடவை ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் டாப் 10 பிளேஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் ஹீரோ கம்பெனி இருக்கும். அதுக்கு அடுத்து மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வண்டிகள் வரைக்குமே டாப் 10 பிளேஸ்க்குள்ள இடம் பிடிச்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா கம்பெனிக்கு எப்பவுமே ஒரு பெனிஃபிட்டாகவும் பாசிட்டிவ் பாயிண்டாகவுமே இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸை தான் பிடிக்கல, அதாவது இண்டிவிஜுவல் சேல் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸை மட்டும் பிடிக்கல. ஆனால் ஓவரால் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹோண்டா இந்த தடவை முன்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே நண்பா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.